ஏன்னா எத்தனை ஒரு அது 60,000 இருந்தா புருஷன் முட்டாட்டி தண்ணியை போட்டு சண்டை எடுக்கலாம். 60,000 ரூபாய் ஒரு 40,000 இருந்தா புருஷன் மட்டும் தண்ணியை குடிச்சு மருந்த குடிக்கலாம். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் நாடகந்த முக்கியம் அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களை எதிர்கால இளைஞர்களை எழுச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அண்ணன் இன்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் கிடக்கும் திருட்டு கட்டைகளே உங்களை மாதிரி ஆமா மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நன்றி வணக்கம் வணக்கம். இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. மஞ்சள் சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு 11:45 நான் ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவேன் எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்ச அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். சில வீட்டுல படுத்துக்கு வந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா கொலையா கொண்டு வருவா. அதே உண்மை அண்ணன் சொல்றாரு. நீ மட்டுமா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் உனக்கு நீ உண்மையை சொல்ற அப்படி அந்த அக்கா உன்னை தொடையிலே கிள்ளுதுவார் முண்டை பையில என்னை மாட்டியாட விடுற அப்படின்னு. இதுல இருந்து தெரிஞ்சுக்க ஆம்பளை ஆளுன்னா கம்முன்னு இருந்துருவான். பொம்பளை ஆளு என்னை மாட்டியா விடுற விடியட்டு வா வீட்டுக்கு வா உனக்கு சோறு கிடைக்காது. இந்த சொன்னீங்கல்ல சில பேர் ஸ்பீக்கர் பக்கத்துல மஞ்சள் சுடிதார போட்டுக்கிட்டு ஆமா வந்துரு நான் மஞ்சள் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மைக்கில நிப்பேன்னு சொன்னீங்களா? ஆமா நீங்க தானா? அது நான் இல்லப்பா நீ சண்டையில் சொல்லி போயிடாம ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே இந்த மாதிரி தாய் குலங்கள்லாம் இந்த கம்பெனிலாம் அக்கா சத்தம் எந்திரிச்சு உட்காரு சத்தம் எந்திரிச்சு உட்காருங்க. அவளை தாத்தாங்க அம்மா எந்திரிங்க பப்புன்னு மோரையை பார்க்கல கோயில் மாடை பார்க்குற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு சத்தம் உட்காந்து நாடகம் புழுந்தே இருக்கும். எந்திரிச்சு கொஞ்சம் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறது கோயில் மாடு இல்லைங்க. இது கோயில் மாடு இல்லை, இது வந்து கிடையாது கண்டு. எந்திரிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கன். இந்த திருவிழா எதுக்கு வைக்கிறது இந்த நாடகம் எதுக்கு வைக்கிறது இருக்க முடியாமையா? ஊர்ல பல பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்கும், எருத்து பிரச்சனை இருக்கும், காசு பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், வப்பாட்டி பிரச்சனை இருக்கும், வீடு தாண்டினது பிரச்சனை இருக்கும், உண்மையா பேசுறீங்க காம்பவுண்ட் செவர உடைச்ச பிரச்சனை இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கப்படாது. ரொம்ப ஆமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் வரிய போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுன்னு சொல்லித்தேன் இந்த திருவிழாவே கொண்டாடுறது. இன்னைக்கு தான் நம்மால் தண்ணியை ஃபுல்லா போதே போட்டு சண்டையே எழுப்பேன். நீ நாடகம் நடத்துற பாக்குறேன், நீ நாடகம் நடத்துற பாக்குறேன். அப்ப நீ இந்த ஊர்ல முக்கியமான ஆளு நான் தான் கேணும் இதோ பாப்போம்டா அப்படின்னு சில உறுப்பு இருக்கு. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில சந்தோஷம்தான் முக்கியம். ஆனா சங்கடமும் இருக்கும், துன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் கிடைக்க ரொம்ப சிரமம். அந்த சந்தோஷத்தை தான் கொண்டாடுறாங்க. இந்த நாடகத்தை வச்சிருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊரெல்லாம் காக்குகின்ற அந்த கோணாப்பட்டியில் வீட்டிருக்கின்ற ஸ்ரீரங்கத்தா அம்மன் ஸ்ரீரங்கத்தா அம்மாளை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா எதையுமே தவறா படிச்சிடக்கூடாது. ஆமா ஆமா அன்னைக்கெல்லாம் நம்ம நிக்கிறது மேடையில் நின்று பேசுறோம், மாட்டில் அசால்ட்டா பேசுவோம். நான் வந்த பூஜையில இங்க புழுதிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, புழுதிப்பட்டி. நான் மாத்தி சொல்லிவிட்டேன். 10 பேர் என்னை கூப்பிட்டா பின்னால பப்புன்னு தம்பி சூப்பரா நடிச்சேன்னு விட்டேன். ஒருத்தன் அரை நோட்டில புழுதிப்பட்டி கூட புழுதிப்பட்டி அதுல ஒரு ஆள் சொன்னாரு, தம்பி நீங்க நல்லா சொன்னீங்க, அதை செஞ்சு விட்டு போங்க. அதனால எல்லாரும் ஏன்னா எதையுமே நம்ம கீழே இருந்து என்ன வேணாலும் பேசிடலாம். இந்த நாடகத்துறையில இந்த மேடையிலிருந்து பேசுற பெரிய ஒரு விஷயம் பேசணும்னா அதுக்கு பொருள் இருக்கணும். ஆமாம்மா. சும்மா நம்ம நாட்டில் வாயில வந்ததுதான் பேசி போனோம்னா
ஆளை புண்ணு அது நிலைக்காது. அதனால நம்ம எல்லாம் காக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தூங்க. அண்ணன் கொஞ்சம் வால்யூம் எக்கோ மட்டும் அருமையா இருக்கு மைக் செட். ஹலோ ஹலோ பட்டாம்பூச்சி ஏன் பட்டாம்பூச்சிடி சாமி பாட்டுக்கு பட்டாம்பூச்சிங்கிறேன். அம்மா இந்த சீர அருளை வாரி தருகிறார் கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார் மகிழகிலே முண்டகே கன்னியம்மா கோணாப்பட்டியில் வெற்றிருக்கும் ஸ்ரீரங்கத்த அம்மாள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருமை உள்ள தோடு அம்மா அல்லை வார்த்தை அருமை உள்ள அண்ணே மாநின்று ஏற்றுனே கும்புரு அண்ணே அது மட்டும் குறைவா இருக்குது அண்ணே அருமை உள்ள தோடு அம்மா அல்லை வார்த்தை அருணாக உருவெடுத்து கருமாறி மயிலகிலே முண்டக கன்னியம்மா கோணாப்பட்டில் வெற்றிருக்கும் சிறகத்தம்மா தாயே கோணாப்பட்டில் வெற்றிருக்கும் சிறகமத்தா தாயே அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள கோலம் அருணாக உருவெடுத்து கருமாறி அருகிறார் மாரியம்மா புகழ் தேவியம்மா மாரியம்மா புகழ் தேவியம்மா மாரியம்மா புகழ் தேவியம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு நம்ம அருளை பாரி தருகிறார் கருமாரி வருகிறார் மகிழகிலே முன்னே கன்னியம்மா கோணாப்பட்டியில் வாழுகின்ற சீரகத்தால் தாயம்மா கோணாப்பட்டியில் வாழுகின்ற சீரகத்தால் தாயம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோழம்மா அருளை வாரி தருகிறார் முருவனுக்கு கருமாரி அறிந்தார் குழந்தை வரம் தந்திடுவார் செல்வோருக்கு குழந்தை வரம் தந்து காமாட்சி குழந்தையாகட்டும் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி சாமி வந்துருச்சா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருமை உள்ள முருவனுக்கு கருமாரி அறிகிறார் காளியாத்தா துளிவோட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா துளிவோட்டு ஆடி வருவாளா அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா துளிவோட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா துளிவோட்டு ஆடி வருவாளா அம்மா உடுக்கை பிடித்தவரே அத்தா ஆட்டு அந்தவரே பிடித்தவரே ஆட்டு அந்தவரே ஓடி வாமா தாயே ஒரு சொல்லுவாய் அம்மா குடிக்காதே ஓடி வாமா தாயே ஊதாச்சல குடிக்காதம்மா ஆடட்டும் யாரு அந்த சேப்பு சட்டை பின்னால ஊதாச்சல என்ன அவளுக்கு என்ன சாமி வந்து ஆடுதுங்க சாமி ஆடுறாங்களா ஆமா எங்கனே அந்த ஊதாச்சல
அடையாண்டா நீ வேற. அந்த அம்மா அப்பதான் சாப்பிட்டு போட்டு செரிக்காம பிறண்டு படுத்து கிடக்குது. சாமி வருதான். பிறண்டு படுக்குதா? நீ பார்த்தா சாமி வருமாயா? 20-25 கிடாய போட்டு அறுத்து சரி எல்லாம் கிடாச்சோறு தின்னு புட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. சாமி வருதுன்னு சொல்றேன். நக்கல் பண்றியா? கிண்டல் பண்றியா? மைக்கு போட்டு பேசினா நீ என்ன வேணாலும் பேசினா கேட்டு சும்மா. ஏய் அங்க எங்க சாமி வருது? நீ சாமி வந்திருக்குன்னு சொல்லிருக்கிற. உன் சௌரியத்துக்கு நீ பேசி இருப்பியா? ஏ இரியா என்னையா மண்டைய மண்டைய ஆடிச்சு இருக்குனே. நீங்க பாடுனா சாமி வருமா? நான் வரும்ங்கறேன். பாடுறவங்க பாடுனா சாமி இல்ல இல்ல நான் வர வச்சிருவோம்ங்கறேன். இந்த பையன் பாடுனா சாமி வரும். என்ன காரணம்னா சாயங்காலம் தான் கொன்னையூர்ல போயிட்டு பால் குடம் எடுத்துட்டு அந்த அப்படியே வந்துட்டாப்ல. யூனிஃபார்ம் வந்திருக்காப்லையா? ஆமா இப்ப அவசியம் இப்ப சாமி வரும். இப்ப நான் சாமியை வர வைக்கிறேன். அதெல்லாம் சாமி வராதுனே. வரும்ங்கறேன். ஐயா வராதியா? நீ இல்ல சாமி வராது. வந்தவர் இங்க கறி சோறு. இப்ப சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்ன தந்துருங்க. என்னது? சாமி வந்துருச்சுன்னா சரிடா சரியா இருக்கட்டும். நாங்க 4 பேர் எங்க சம்பளத்தை தந்துறோம். சாமி வரலைனா ஏன் சம்பளத்தை போட்டு தந்துரு. நல்லா வருவியா? இருங்க. இங்க அண்ணே அப்படிலாம் பேச முடியாது. என்னப்பா கைலாஸ் இங்க சாமி வந்துருச்சுன்னா நாங்க 4 பேர் சம்பளத்தை தந்துறோம். சரி. சாமி வரலன்னா நாடகத்துக்கு பேசின தொகை, மைக் செட்டுக்கு பேசின தொகை, சீனு, மற்றபடி எல்லா சம்பளமும் எங்களுக்கு வேணும். ஓ இந்த 1,30,000 அடிக்கலாம் பாக்குறியா? 1,30,000மா? மாமா இந்த வீட்டுல காசை வாங்கிட்டு போய் நீ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க. அந்த பையன் தப்பா சொல்றாப்ல. அப்படிலாம் வேண்டாம் எங்களுக்கு. அவ்வளவுலாம் ஆசை எல்லாம் இல்ல. சரி ஓன் சம்பளம் மருதமணி சம்பளம் வந்தா போதும். நீ வண்டி டிவி வெட்ட அவசியம். இப்ப நான் சாமியை வர வைக்கிறேன். அவசியம் சாமி வரும். நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் மதுரை வீரன், அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தா தாய் இப்ப அவசியம் ஆடி வருவா. தயவு செய்து யாரும் பிடிக்காதீங்க, கைய கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலன்னு வச்சுக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கறிங்க அவசியம் சாமி வந்துடும். என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப வர வைக்கிற பாருங்க. நான் வளர்த்த ஆத்தா ஸ்ரீரங்கத்தை தாய் அம்மா ஒரு ஓடி வாமா. ஐயா மதுரை வீரன் ஐயா. தயவு செய்து யாரும் சாமி வரையிலே பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க. நான் வளர்த்த ஆத்தா உன்னை நம்பித்தான் இறங்குறேன். ஐயா மதுரை வீரன் காலையில 2,300 ரூபா லோன் காசு கட்டணும். ஆண்டவனே ஆத்தா எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? ஓட்டு ஆடி வருவா. கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியா தள்ளி போட்டு ஆடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியா தள்ளி போட்டு ஆடி வருவாளா? அத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியா தள்ளி போட்டு ஆடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியா தள்ளி போட்டு ஆடி வருவாளா? அம்மா ஒரு கை பிடித்தவளே ஆத்தா ராஜோ அண்ணவளே ஒரு கை பிடித்தவளே ஆத்தா ராஜோ அண்ணவளே ஓடி வாமா தாயே ஒரு சொல்லு அதையே. ஓடி வாமா தாயே ஒரு சொல்லு வாசகி. கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியாத்த தீ ஓட்டு ஆடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? காலியாத்த துளி போட்டு ஆடி வருவாளா? அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. முகத்தழகி ஓடி வாமா. கிளம்பிட்டாளா ஆத்த கிளம்பிட்டாளா எனக்கு வந்த வாசப்படி கிளம்பிட்டாளா? ஆத்தா கிளம்பிட்டாளா எனக்கு வந்த வாசப்படி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாளா ஆத்த கிளம்பிட்டாளா எனக்கு வந்த வாசப்படி கிளம்பிட்டாளா? ஆத்தா கிளம்பிட்டாளா எனக்கு வந்த வாசப்படி கிளம்பிட்டாளா? ஒரு கை பிடித்தவளே ஆத்தா ராஜோ அறிந்தவளே ஆத்தா ஓடி வாமா தாயே ஒரு சொல்லி வாசையே. ஓடி வாமா தாயே ஒரு சொல்லு வாசையே. அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா,
இறங்கினியும் ஓடிவாமா நாத்தமலை எல்லையிலே நாத்தமலை எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி அத்தோ நாத்தமலை எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி அம்மா வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா அத்தோ வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா அம்மா இந்த பட்டு எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா இந்திரவட்டி எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா சங்க சமய ஒரு மாரியம்மா சங்கத்தங்கள் திப்பவளே மாரியம்மா சமயபுர மாரியம்மா சங்கத்தங்கள் திப்பவளே மாரியம்மா அம்மா சமயபுர எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி அம்மா இந்திரப்பட்டி எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி அத்த பூவிட்ட ஓடி வருவாரா அது எத்த துணிவோட்டு ஆடி வருவாரா அத்த பூவிட்ட ஓடி வருவாரா அது எத்த துணிவோட்டு ஆடி வருவாரா அத்தா ஐயா மதுரைவர் ஐயா அத்தா ஸ்ரீரங்கத்தம்மா தாயே அக்கா நம்ம ஜெயிச்சுட்டா காலையில லோனு 13 லோனு கட்டலாம் அத்தா அமைதியா ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க எல்லாரும் ஜோரா அல்ல பெண்கள்லாம் குறை வருங்க அவ்வளோதான் அத்தா இதுக்கடுத்து கருப்பசாமி ஆடி வரும் 1 மணிக்கு ஆளுங்க சந்தேகப்பட்டுறாம என்ன வள்ளிரமணமா இங்க மகமாயான் ஐயா சம்பளம் தருங்க தம்பி தம்பி காசு ஆமாப்பா காலையில வந்துடுறேன் ஐயா சரிப்பா என்ன பெத்த போனே வரல காலையில சரி ஐயா நீங்க காசே ஐயா ஐயா ஹலோ காலையிலயா இந்த நேரத்துக்கு யாரையும் அவங்க போன கார்த்திக் ராஜா கிட்ட தான் ஒரு 20,000 ரூபாய் கேட்டிருக்கேன் காலையில கொண்டாந்து தரேன் ஐயா தம்பி யாரா டேய் என்ன தீய பத்த வச்சு அமைதியா உட்காரப்பா அம்மா அண்ணே காசு கேட்டீங்களா இல்லையா நீ காசே தரவனா எல்லாரும் தயவு செய்து அமைதியா உட்கார்ந்து நாடகத்து ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா முசுண்டப்பட்டி ஊராட்சி கோணாப்பட்டி கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தம்மாள் கோவில் வீடு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி கோவில் மரவப்பட்டி பங்காளிகள் நடத்தப்படும் படையல் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவர்கள் அன்புடைய நிகழும் பரப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் சிறுதிருமாறு வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. ஆகவே முத்தமிழை மொழியை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடியூர் நடிப்பு செவந்தன் விஜய் டிவி புகழ் புதுவையைச் சேர்ந்த அன்புமாமா CR சீனிவாசன் அவர்கள் வெங்கமடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகில வாணி அன்பு சோதரி கம்மங்காரைச் சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வெங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்வான என்று வெற்றி முரசுக்குடியூர் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமையில் உள்ள வீரமங்கலத்தை சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் வெங்கமடையிலே நாதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடி வரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த S பிரபுராஜ் அவர்கள் வெங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். செங்காலம் பூவில் பந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செங்காலம் பூவில்
நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலும் வலிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பரவனாக ஓடலோ ஆழமோ குளிர் மேலே கணிதே கனிகளை தேடுதே ஆசை கிளி பார்த்த என்று ராகம் வந்து பாடுது காடுகள் மலைகள் தேவனை கலைகள் செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் கொண்டாடும் கண்கள் என் மீது மோதுதமா துவாசமேடி போடுதமா என்னோட ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா பலே 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 ரொம்ப சிறப்பாக நல்லா ஜோரா கைதட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்க எல்லாம். ஏன்னா ரொம்ப சிறப்பாக சேர்த்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் உன் மீது மோதுதம்மா அம்மம்மா ஆனந்தம். ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சாலும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினா தான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன்னா கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். பிரஷர் மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சூவி வரைக்கிறோம். இந்த கையை எப்படி எடுத்தோம்னா கை மரன்றது. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சி 2 குண்டு 2 கயறு புருஷமுள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து சாவேன். 1000ல 32 ஓட்டை இருக்கும். 2000 சாக்கெட்டுக்கு கொடுத்துருக்காராம் தையக்குழி. அப்ப அவர் வேதனை ஆரி ஒர்க்கு நம்மள காட்டிலும் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெருசு அதுல வர சாமியாடியா நிலம் வச்சு பூவெல்லாம் வச்சு, ஆமா நிலைய வச்சு பின்னால பூ வச்சு 2 கயிறு 2 குண்டு. குண்டு எதுக்கு? குண்டு எவனாவது பின்னால சொரனான்னு நம்ம சொல்லட்டி அடிக்க நம்ம ஆளுலாம் வெயில கடந்து சாவேன். ஆனா இந்த திருவிழாவுக்கு அவங்க பல ஐடியாவில் இருப்பாங்க. சவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லரை பார்க்கணும்னு. புருஷம்லாம் எந்த காசை வாங்கி எங்கே கட்டுறது, கறி எடுக்கணும், இது வாங்கணும், அப்படி அந்த சிந்தனையில இருப்பேன். இன்னொன்று அந்த ஆளுக்கு போகிறோம் 2 கடை, ஒன்று பிராந்தி கடை இல்லைன்னா சாக்கடை. கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடைக்குள்ள தலை இப்படி கிடக்கும் போகல. ஏன்னா 717 கடையில் குறைஞ்சபட்சம் 250 கடையாவது பூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கடை பூட்டிட்டோம்ங்கிறாங்க, பிராந்தி வேட்டை குபீர்னு அடிக்குது. எங்கிட்ட இருந்து தான் வருது போகுதுன்னே தெரியல. கேட்டால் ஆதார் கார்டுக்கு 1ங்கிறேன் 2ங்கிறேன். ஆனால் திருவிழா டைம் 100 பாட்டு வீட்டில் இருக்கு. வீட்டில் இருந்து அன்னைக்கெல்லாம் ஒரு என்ன சாப்பிட்றீன்னு ஓயாமல் கேட்குறேன். டீ கேட்குறேன், டீ வேணாம், பிராந்தி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறேன். உனக்கெல்லாம் அது மாதிரி யோகமான ஏரியா. உனக்கெல்லாம் பிராந்தினா ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டிலே தங்கிடுவேன். அவங்க வீட்டு பொண்டாட்டியோட விரட்டி விட்டுருவேன். அவங்கள விரட்டுங்க, நம்ம இருந்துக்குவோம் அப்படின்னு. ரொம்ப தாய்மார்கள் அந்த 8 நாளைக்கும் குறுப்பு சேலை கட்டி அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அப்படி 8 நாளைக்கு இந்த பெண்கள் கும்மி கொட்டுறாவாரு. அப்படி என்னையா சிரிக்கிற? இந்த பொம்பளை ஆளு கும்மி நிப்பாங்க. அப்படித்தானே பாடுவாங்க. ஒரு ஆளு ஒரு சுதியில, ஆளுக்கு ஒரு சுதியில பாடுவாங்கல்ல. அப்ப அப்படித்தானே கேட்கேன். அதுலயும் சில பொம்பளை அமுத ஆந்தி பஞ்சம் கொட்டுக்காடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய அப்படின்னு. நீங்க இல்ல, நீங்க சண்டைக்கு வந்துடாம கும்மி ஓட்டில் பேசிக்கிட்டு அதுல நம்மளால ஆம்பளை நுழையாம பாரு. தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துலேயே நின்றுக்குருவேன். அத்தாச்சி அத்தாச்சி அண்ணே வந்துட்டாளா? அவர் வெளிநாட்டில் இருக்காரு. அண்ணே வந்துட்டாளா? அந்த
அதான் எல்லாத்தையும் சாமியார் மாதிரி தெரியும். நீ எல்லாம் கரெக்ட் பண்றாள் அவளை தெரியும் அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படிதான் செஞ்சு வரத பாருங்கடி அசஞ்சு வரத பாருங்கடி அப்படி 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டும் மண்டே ஓட்டுக்கிட்டும் முளைப்பாரி நடுவுர் ஓட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டும். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. தெரியுது அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா உண்மையிலே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில என்ன வேணாலும் வாங்கிடலாம், அந்த பாசத்தையும் இந்த சிரிப்பை மட்டும் எப்பவுமே வாங்க முடியாது. அதுக்குதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. நோய் எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமாகனா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, இது சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த வரி சாப்பிட்டா கொழுப்பு, என்ன பலரும் தின்னா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதை தேன் திங்கிறது? நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா, 130 ரூபானே. நம்ம கட்ட சொன்னா 180 ரூபா சொல்றேன். 130 ரூபாய். மனுஷன் எப்படி வாழ்றது என்னன்னு தெரியல. அதனால எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இரட்டையாளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்களின் வருகமறையிலே மிருதங்கம் நவேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள்.
பாலே ரொம்ப சிறப்பாக செத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரோ மாஸ்டர் ஆர்கே சப்ளை அதிரடி மன்னன் அன்பு மாப்பிள்ளை சருகவலைப்பட்டியை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் மிருகமலையிலே ஆல்ரவுண்ட் செய்வார். அண்ணே கொஞ்சம் வாலி மட்டும் வைங்கண்ணே. இந்த கைன்னு கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் சேப்பு. பலே 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 ரொம்ப சிறப்பாக. நான் எத்தனை ஆல்ரவுண்டா பார்த்துருக்கேன். நீங்க கை முட்டிலாம் அடிக்கிறீங்க. இந்த முட்டியில எப்படி உண்மையில ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு அவரை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த எம் சாந்திராஜன் அவர்கள் மிருகமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு ஒரு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் கே ராசு ஆலவயல் ரொம்ப சிறப்பான முறையில் சீன் அமைத்திற்கு அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் ராசு அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையை படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவழி அமைப்பு எஸ்பி முருகன் ஆடியோஸ் முசுண்டப்பட்டி போன்னவர் நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் எஸ்பி முருகன் ஆடியோஸ் முசுண்டப்பட்டி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு உண்மையிலே ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மோசப்பட்டு வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விறகமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆனல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை சாந்தி அவர்கள் விறகமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுண்ட கஞ்சி சோறு
குடும்ப கருவாடுடா வாழ மீனு காண்டுடா வர்றத்தில பாரடா குடும்ப கருவாடுடா வாழ மீனு காண்டுடா வல்லத்தில பாரடா தழுமையா தழுமையா. ரொம்ப சிறப்பான முறையில் பாடலை செய்த அன்பனாக சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆதரவு காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி. என்னை கலந்த வணக்கம். பக்த கோடி பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக இப்படிக்கு மரபப்பட்டி பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்புண்ணன் ஆலவையைச் சேர்ந்த கே ராசு அம்மன் சேன் கம்பெனி உரிமையாளர் அன்புண்ணன் ராசு அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுன்னா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆலவையை சேர்ந்த அன்புண்ணன் ராசு அவர்களை தொடர்பு கொள்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. அன்றைய கலந்த வணக்கம். நாடகம் இன்னைக்கு பெரிய நாடகம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா போட்டு பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். முண்டை போய் உள்ள ஓரானில் எப்போத்தான் லேடிஸை வர சொல்லுவேன் அப்படின்னு கடுப்பாக இருப்பீங்க. நம்மளை பார்க்கையில் கடுப்பாக இருக்கும். லேடிஸ் வந்தாத்தே அவங்க நல்லா இருக்கும். நான் உள்ளே போயிட்டு லேடிஸை வர சொல்லுவோம். ஆனால் நம்ம வர்க்கமெல்லாம் போக மாட்டாங்க, ஆண்கள் எல்லாம் போக மாட்டாங்க. அப்படி எதுவும் எந்திரிச்சு போனால் ஒரு ஆளாக எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் எதுவும் கட்டிங்கிட்டி இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் இருந்தேன். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் இருந்தேன். பைப்பில் தண்ணி இனி பிடிக்கல, லேசாக குடம் மட்டும் இடிச்சிடட்டும். இந்த ஊர் பிரசிடெண்ட்டை நீ தாண்டி வச்சிருக்க. சுப்பிரமணியோட காரைக்குடியில் பைக்கில் திருன்னு ஏறி போனேன். வெள்ளை சட்டையோட நான் பார்த்தேன் சந்துக்குள்ள நின்று அந்த டீக்கலை உன்னை பற்றி தெரியாதாடி அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. எந்த பிரச்சனையும் வெட்டுவேன் குத்துவேன் நோத்தனமான வேலையை முடிச்சிடுவேன். அது வாழ்நாளே. ஆனால் பொம்பளை ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் வச்சுக்க, இல்லடா சுப்பிரமணி கொண்டாட்டிய தங்கராஜ் வச்சுக்கணும் இப்போ மட்டும் சொல்லு, அது விடியும்னே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். உனக்கு தெரியுமாடி இந்த கதையாம்லடி? அப்போ ஒன்றா தெரியல நினச்சேன். அப்போ எப்போ கொலுசு போடுறாவோ கொலுசு போட்டா, நான் அவள் கொலுசு போட்டு பார்த்ததே இல்லை. அப்போ அந்த மிலிட்ரிக்காரனே எடுத்து கொடுத்துருப்பேன். எனக்கு தெரியாதா? அவன் திடுன்னு போகையில் பொன்னமரை 8:30 மணிக்கு 10லே போவான், போய் 4 மணிக்கு வந்துடுவா. அது யாருக்கு தெரியும்? அவங்க பேசிக்கிறாரு. நீ சொல்லி ஊரில் சண்டை இழுத்துட்டு என்னை செருப்புலேயே அடிக்க. அம்மா ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. எந்த விஷயம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங் கூட போயிடுச்சுன்னா தங்கராஜ் கொண்டாட்டி நான் தாண்டா வச்சிருக்கேன், இந்த ஆளுகளாக போய் மாட்டிக்கிடுவேன். இவங்களே மாட்டிக்கிறது, இவங்களே போய் மாட்டிக்கிறது. வீட்டில் புண்டாட்டி சொல்ற, உனக்கு நான் துரோகம் நாடி, நீ இல்லைன்னா நான் இல்லை, என் உலகமே நீ தான் சொல்லுவேன். அப்புறம் போதையை போட்டு திடீர்னு மாட்டிக்கிறேன். ஃபோன் அடிக்கிறோமும் கடைசி நம்பரில் நிறைய ஆள் வப்பாட்டிக்கு ஃபோன் அடிப்பேன். இங்கேருந்து அவங்க ஃபோன் அடிக்கல, லேடிஸ் பேசிட்டா செல்லாம் வைரம்னு சொல்லுவேன். திடீர்னு அவங்க புருஷன் கிருஷன் எடுத்துட்டான்னா உடனே அவங்க கேட்குறது, ஈபி பிறகு என்னன்னா ஆமாம் மாற்றி அடிச்சிட்டேனே. லேடிஸ் அடித்தா என் செல்லாம் வைரம். அதில் நிறைய ஆள் இருக்கா. ஃபோன் அட்டன் பண்ணி போச்சுன்னா ஹலோ சொல்லு அப்படின்னா இவனுக்கு அட்டாக் வந்துடும். கையில் புருஷன் எடுத்துட்டேன் கொல்ல போகிறேன் அப்படின்னு. தயவு செய்து ஆனா ஒண்ணுடா, நான் மட்டும் யோகக்காரன். எனக்கு மனைவி அமைஞ்ச மாதிரி இந்த நாட்டிலே இருக்காது.
மாப்பிள்ளை நான் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சரி, என் முண்டாட்டி என்னை விட்டு சாப்பிடவே மாட்டேன். அத்தாச்சி கோணம் அப்படின்னு தங்கமான கோணம். சமைக்கிறதுல போய் பாத்திரம் நான் தான் கழுவி, அப்புறம் அவங்க தலையில சாணியை கழிச்சு ஊற்றி, எனக்கு மாதிரி இந்த யோகம் எவனுக்கும் அடிச்சே இல்லை. ஆமாடா. எப்படின்னு போய் பாத்திரம் கழுவி சவுளி தவுசர் முத கொண்டு துவைச்சு மயம்ன்றா. நீ வேற எதையா சொல்லி சண்டை எடுத்துட்டு போயிடாம இப்படின்னு தான் துவைக்கலாம். ஆமா, வெளியில சொல்ல முடியும். இப்படின்னு தான் இருக்கும் குடும்பம்னா. குடும்பம்னா சட்டி ஆலோசனை. ஆமா, கொண்டாடிட்டு அடி வாங்காதவனா இருக்கேன். அதெல்லாம் நீலாம் என் கொண்டாட்டிக்கல அடியே வாங்கினதில்லை. ஒன்றும் சுருக்கப்பட்டு விட்டுருக்கு, மண்டையை உடைச்சிருக்கு, அருவாலை வெட்டி இருக்கு, இந்த இடத்துல விழுந்து கடிச்சிருக்கு, முண்டை போய் வீடு தெரியாம பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் போதையில். என்ன அதுக்குத்தான் சேலை குறுப்பு சேலை கட்டாலும் பார்த்து கட்டிக்கிறீங்க. திருவிழாவோட முடிச்சுக்கிறேன்னு, திருவிழாவோட குறுப்பு சேலையை நிப்பாட்டிக்கிறேன்னு. மற்ற நாள் மாமியார் மரும ஒன்னா கட்டாச்சுன்னா மல்லு கட்டிடுவாங்க. திருவிழாவில் கட்டைகளையுமே புருஷன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்துக்கிறேன். நிறைய ஆளுக்கு போதையில மாமியார் தான் பொண்டாட்டி மாதிரியே தெரியும். அப்பயும் புருஷன் பித்து கொண்டு போய் மாமே ஒண்ணுமே சொல்ல முடியாம தெரியும். அதனால பார்த்து ரொம்ப கவனம் பாருங்க. அவளை தாத்தாக்க இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இல்லை அவங்கனால வந்த குடும்பம் பல குடும்பம் போச்சுரா. அந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் எங்கள் ஊர்லலாம் போன வாரம் ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். இல்லை அவனோட விட மாட்டேன். 10 ஆதார் கார்டு சிராய் சேர்த்து வீட்டிலே வச்சுக்கிறதுக்கடா. ஆமாடா, இந்த லோனு காசு வாங்குறேன்னு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கிறேன்னு இருக்கும். நம்மளால டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். இந்த லோனு காசு வாங்க தலை எத்து பல்லாருக்கு நம்மளால சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி. அப்புறம் பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் தலையில வாடிட்டா பரட்ட மாதிரியே திருட தலையை செவி பூ வைக்கப்படாதா அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு சோப்பு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த லோனு காசு வாங்குறான்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு 2 கிலோ கறி பூவு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 இது இவங்களுக்கு ஒரு நைஸாக பொண்டாட்டிட்ட போய் புருஷன் கேட்பார், ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. இப்படித்தான் வாங்கணும் காசு. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு, நிறைய லோன் இருக்கு. நம்ம வாங்கின மட்டும்தானே சொல்ல முடியும். ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி இந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்க இல்லை, என் மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா, அக்கா 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் லோனுக்காரனால புருஷன் நமக்கே சந்தேகமா வந்து வீட்டு வாசல் வந்து பாய விரிச்சிடுறேன். விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த விளக்கு பற்ற வைக்கிறேன் விடிவெள்ளி. அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். அப்புறம் பணத்தை வசூல் பண்ணா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியேச்சரா போயிடணுமா, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. குழு தலைவி அவங்க பார்த்தா அந்த நாட்டே அளப்புற மந்திரி மாதிரி. 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு, கில்ஸ் வச்ச செருப்பு, அந்த குழு தலைவியும் ஐயா புடுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு அடியே அமுத ஆனந்தி நல்ல மரியாதை காசை கட்டல உடைய நீக்கி புடுவேன், மயில புடுங்கி புடுவேன், நீக்கி புடுவேன். ஆனால் சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தி பாரு சிரிப்பை பாரு. இப்போத்தான் புரிஞ்சவங்களுக்கெல்லாம் சிரிப்பே வருது. நம்ம லோனு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வாங்குறோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழ, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தலமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறது இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு முதுகுலே குத்தும் சங்கு சங்குன்னு. நம்மளால் அப்படியே உள்ளேருந்து கத்துவேன் பாரு, இவன் அடிக்கிற மாதிரி, ஏய் சாகுடி, ஏய் சாகுடி.
அடி தாங்க முடியாது முண்டை போய் பல்ல கட்டி சாகுடி. வெளியில மானம் போயிரும்ல. வெளியே வந்து சொல்ல பாரு மாப்பிள்ள உங்க அக்காவை பிரிச்சு புட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சங்கள் சொல்லுவேன் சுடுதண்ணி காய வை அப்படின்னு உத்தரம் கொடுக்க. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு, பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. இதுக்கு மேலே ரொம்ப பேசுனா போட்டு கொள்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. உள்ளே போயிட்டு தயவு செய்து வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் உங்களாம் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் இருக்காங்க. குழந்தை ஒட்டி வச்சுக்கா ரொம்ப கவனமாக இருக்கு. இப்போல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ வரையில் ஒரு 1.5 வயசு பிள்ளை ஒரு 1.5 வயசு பையனை கள்ளக்காதலனுக்காக அந்த அவசாரி முண்டை சுட்டுருக்கா. 2 கையும் ஒடிச்சு விட்டாயா, ஒடிச்சு விட்டு பீடியை சிகரெட் வச்சு சுட்டுருக்காங்கடா. 51 லக்கில் ஒரு 1.5 வயசு பிள்ளைக்கு நம்ம மயிராதிரி அது ஒன்று. அப்புறம் அப்படி போய் புருஷன் எடுக்க சொல்லுது. பாவம் குழந்தை இல்லாமல் அவங்க ஒன்று தவம் இருந்து தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் அவளை தாத்தாக்க. ஏன்னா யாராவது ஒரு நாள் தான் ஒரு பெண்ணால் தான் நம்ம பெண்கள் வர்க்கமே கெட்டு போகிறது. அதே மாதிரி இந்த குழந்தை அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். 3 வயசு பையன் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் கார் நிற்கிது. போகிறேன், கார் கதவை திறந்துட்டேன். உள்ளே போயிட்டு அங்கே கார் லாக் ஆகிடுச்சு கதவு. பிள்ளை சின்ன பிள்ளைக்கு என்னது நீ உள்ளே அப்படியே தித்திருக்கிறேன். மூச்சு விட முடியாமல் இறந்து விட்டேன். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். வளர்த்த ஆத்கா அம்மா தாயி சித்தி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குழந்தை இல்லாமல் நிறைய ஆள் தவம் இருக்காங்க. அதெல்லாம் மனசு வேதனை. அதே மாதிரி ஒருத்தன் 1.5 வயசு பிள்ளைய இப்படி வச்சு அடிக்கிறான்டா. அதில் அவனெல்லாம் சுருக்கப்பட்டு குஞ்சு அறுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாடாங்கிறேன். சும்மா இருக்கிறவனை போட்டு நம்மளை போட்டு அடிக்கிறது நிறையா. தயவு செய்து உங்களை அதே மாதிரி உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்க. நான் வளர்த்த அண்ணன் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் பைக்கில் போயிலே ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. நம்ம சரியாகத்தான் போவோம். எவனா வந்து குறுக்க விட்டுருவேன். நேற்றுலாம் ஒருத்தன் என் கவட்டுக்குள்ளே விட தெரிஞ்சேன். விட்டுருந்தேன்னா நாடகத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டேன். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். உங்கள் சின்ன பையிலெல்லாம் பைக் ஓட்டுறேன். 17 வயசு 19 வயசு 2 பேர் ஒன்று சேர்ந்து பைக் ஓட்டிட்டு போகிறேன். 2 பேர் வண்டி எடுத்து தான் போகிறேன். ஒரு டிப்பருக்குள்ளே கொண்டே விட்டேன். பார்த்தா ஒரு குடல் தான் இருக்குது. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை தலை வலிக்கு. நல்லது சொன்னால் தலை வலிக்கு. உன்னெல்லாம் சுருக்க போட்டு விட்டா தெரியும். நல்லா சொன்னால் தலை வலிக்கு நீர் கடுப்பு வரும். அந்த அக்கா எங்க அது சோறு நீ வாங்கி திங்கிற பார்க்குறேன். நல்லது சொன்னா தலைவலிக்கு. அந்த அக்கா மட்டும் வர சொல்லு. அந்த அக்கா அமுதாக்கா அந்த வீட்டுக்காரன் தான் உட்காந்துருக்கேன். ஆளை மட்டும் பார்த்துக்க. நாடகத்தை அசிங்கப்பத்தியோட முண்டை பையனை வாடா வீட்டுக்குள்ளே திட்டுருங்க. தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நாடகம்ங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை 4 கருத்துக்களை சொல்லணும். இல்லைன்னா 4 நகைச்சுவை சொல்லணும். இதுதான் நாடகம். இந்த நாட்டுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ எடுத்து சொல்கிறதே நாடகம். அதனால் இதுக்கு மேலே பேசணும்னா ரொம்ப அறுக்கிற மாதிரியே தெரியும். உள்ள போய் லேடிஸு அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நிறைய ஆளுக்கு நீர் கடுப்பு வரும். அப்புறம் கை காலெலாம் வலிக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் இப்படித்தான் போய் கோமாளி வந்துட்டோம்னு சொன்னேன். ஒரு ஆள் கேட்குறேன் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். நீ கோமாளி வந்து நடித்து பொழந்தே உள்ள ஓட அப்படிங்கிறேன் ஒரு ஆள். அதான் தேவையில்ல டான்ஸ் அந்த பிள்ளை வர சொல்லிட்டேன். அந்த பிள்ளை முதல ஜில்லமும் மச்சிந்தி எதிகத்தில் புச்சந்தண்ணி ஒரு உச்சமில் உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்குறான்னு பாருங்க. கதையை பாருங்க. வள்ளியம்மா 1 மணிக்கு ஒரு ஆள் 12 மணிக்கெலாம் வர சொல்லிட்டேன். அது வாங்கான பூங்காவேன்னு சொன்னிச்சு. பூங்காலாம் புதுக்கோட்டை இருக்கு. நீ உள்ளே விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்குறான். 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெலாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெலாம் நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்ற நாராயணெலாம் செத்து 8 வருஷாச்சு. நீ உள்ளே போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான்னு பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரேன் எல்லாரையும் போச்சொரிய எல்லாரையும் வர சொல்றிய என்னென்ன வரும் கேட்டேன். நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வரைச்சேன் தம்பியா. குடியார முதல் அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டார். ஐயா அந்த வெள்ளையஞ்சலியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னார். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பக்கத்தூருக்காரனா போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே இந்த பாடல் எனது சொந்த பாடல். 3 லட்சம் பார்வையால் கடந்த பாடல். நான் பாடி நான் நடித்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்துடன் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவர்ச்சி எடுத்துக்கொண்டு பிஎஸ்கே அது என்னன்னே நாடக நண்பர்களானே அது என்னன்னே எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்புள்ளவர்கள் நெஞ்சார்ந்து
அன்றியை தெரிவித்து பாடி ஆடிரா சாத்தியே நாவாரே சுத்தியே நாங்கத்து போனேனடி தன்னாரவர் வேலி பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையல்ல நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே ஊரு பெண்கள் ஏ கண்ணு மட்டும் உன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் உன்ன தேடுது அடிய வாடிரா சாத்தியே அவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் புத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒன்று சென்றிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி பூத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக சாத்தியே அவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் புத்த சோலையிலே மாறி கொழுந்து நீ கொடு கொஞ்சம் மாறி விருந்து கொஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள சாத்தியே அவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நாம் புத்த சோலையிலே ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா? 4 பேரும் மைக்கு தனிச்சு மைக்கு இழுத்து வைக்காம தனிச்சு வச்சுக்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? 4 பேரும் நாங்க நல்லா இருக்கோம் தான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா ஆமா இருந்தாலும் கேட்குறது இல்லையா? மைக் செட்டுக்காரங்க உங்களுக்கு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ வைக்க ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஆரம்பிச்சிருமா? சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்னத்தானே டேய், சிரிச்சு சிரிச்சு வந்தா சின்னத்தானே டேய், சிரிச்சு வந்தா சின்னத்தானே
பசமுள்ள பாண்டியரே பாட்டு கட்டுவான் கோமலரே
ஓடுது. யாராது? வெடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆடு காலைக்கு திரியுதுன்னு அர்த்தம். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல இப்ப வீட்டுல சொல்லாம வருவாங்க. போட்டா தெரிச்சு சும்மா போட்டேன்னா தெரிச்சிடும், போடலைன்னா தெரிச்சிடும். பேசப்படாமா? என்ன போடுற பொருள கொட்டை தெரிச்சு தெரிஞ்சுக்க. உனக்கு கொட்டை, எனக்கு கொட்டைதான் தெரியும். உனக்கு ஓம்பிட்டு விட்டே தெரியும். என்ன போடுற பொருள கொட்டை தெரியும், அது தெரியும். பேசாத தான் வச்சுட்டேன். சும்மா ஓட்டி உனக்கு எனக்கு கிடைச்ச கேன கிறுக்கன நீ தான் இன்னைக்கு. மாட்டின கேன சிரிக்கி நீ தானே இன்னைக்கு. கார்த்தி என்னங்கற பண்ணியே? நான் குடுக்குற குண்டை நின்று நிக்க போகுது. அம்மா ஆம்பளை பார்த்து கார்த்தி கூட்டி எல்லாம் வரக்கூடாது. பேர் கார்த்தி இல்லையா? யாரையுமே 5 வயசு பைத்தியக்காரா? பைத்தியம் தான். பைத்தியக்காரா நீ? பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம் மருந்து வந்திருக்கேன். உன்னை இப்ப வைத்தியமாக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமா, பொம்பளை பிள்ளைனா வைத்தியமாக தான். நீங்க என்ன வைத்தியம்னாலும் பாருங்க. கார்த்தி எல்லாரும் பேசுறோம், என்கிட்ட பேசாத. இழுத்து வச்சு அறுத்து போட தெரிஞ்சுக்க. ஓகே, நாரடி. என்னது இழுத்து வச்சு அறுக்குறோம் சொன்னீங்களே. நாக்க இழுத்து வச்சு அறுத்து போட சொன்னேன். நீங்க ஓகேனா நாரடி. நான் எல்லாத்துக்கும் தயார். ஹலோ, சித்தரக்கலி விறகடிக்க போறாங்க. கத்தால முள்ளு கொத்தட குத்துங்க. அந்த மாதிரி இருக்கு ஓங்கத. அம்மா கத்தால முள்ளு கொத்தோட விட்டுல கொத்தோட உள்ள போகுது. அது நமக்கு தேவை இல்ல. ஐயே, அப்புறம் கொத்த போட்டா கார்த்தி அண்ணா அடிடா. என்னடா அந்த புள்ள அடிக்குது, நீ அங்கிட்டு செவத்துல அடிக்கிற. இங்க வாடா மானம் கட்டணும். இங்க வாங்க. நீ ஆம்பளை ஆடுடா. ஆம்பளை தானே? உனக்கெல்லாம் சூடு சொரண வெக்கமான எதுவும் இல்ல? என்னண்ணே இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை நெஞ்சில கைய கொடுத்து தள்ளுது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற. என்ன செய்யணும்? பதிலுக்கு நீ அந்த புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுனே. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன், வேகமா தள்ளுவேன். சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் 5000 நான் கட்ட, நீ மதுரையை வச்சு டம்பல் தோண்டிட்டு. சங்க வளர்ச்சி நிதினே. சங்கத்துல புல்லு தாண்டா வளருது. கார்த்தி உருட்டல் மிரட்டல்ல ஏங்கிட்ட கை வச்சு அடிச்சா நீ பெரிய ஆள் நினைச்சிராத. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவா? ஏய் இல்லனே பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ். ஒரு பொம்பளை ஓட்டு அடிக்குறா டொக்குடா டொக்குடா டொக். இல்லனே பேக்ரவுண்ட் மியூசிக்கல்ஸ். அண்ட வந்தா விளக்கணும். எஃபெக்ட் கொடுப்பாங்க. இல்லனா எந்த பிரச்சனை அது படத்துல. அது மாதிரி நாங்க இதல புள்ள ஒரு பக்கம் குத்து, நீ ஒரு பக்கம் அடிக்குற. டொப்புடு டொப்புடு. என்ன பால் சம்பா இருக்குறாங்க. ஜரே சாந்தி பால் சம்பா எடுத்துறாரு. இந்த அடிக்கிற வேலை, ஒரட்ற வேலை இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சிர கூடாது. கார்த்தி அடிக்கிறதுக்கெல்லாம் நான் சும்மா நிக்கிறேன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேணும்னா கேட்க வேண்டியத தர போறேன். எது? ஏன் மெனக்கட்டு கலட்டிட்டு பாக்குற? கார்த்தி இந்த கை நீட்டி பேசுறது, கண்ண காட்டி பேசுறது, சாட பேசுறது ஏங்கிட்ட வா. ஒரு ஆம்பளை போட்டு குத்துவேன், சடார மடாரம் குத்துவேன். அதுக்கெல்லாம் நான் ஜெவனே நிக்கிறேன்னா ஏன் மணி என்ன இந்த நேரம் நான் குத்துற நேரம்? என்னத்த குத்துன நீ? குத்தி கிழிச்சது போதும் நிப்பாட்டு. ஐயோ உங்கள்ட்ட வந்தா நீங்க புளு புளுந்தே இருக்கு. குத்துறால அப்படியே கீழ கீழன்னு தான் இருக்கும். இஞ்சரே சும்மா உனக்கு தான் பேச தெரியும். பேசாத. என்ன பேசுவ? என்ன பேசுவ? என்ன செய்வ? என்ன பேசுவ? என்ன பேசுவ? என்ன பேசுவ? என்ன பேசுவ? பாத்து இட்லி 13 பிச்சு இட்லி 13 ரூபாய். டேய் 8 ரூபா இட்லி இருக்கு, 10 ரூபா இருக்கு, 15 ரூபா வரைக்கும் இருக்கு. இது புதுசு. இது என்னடா கார்த்தி? புதுசு. ரொம்ப பேசிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டிக்க. நிப்பாட்டிக்க அதோட. வந்து பொம்பளை போட்டு என்னைய குத்துறா. நான் ரொம்ப பேசுறேன். ஏய் ஆனா இத குத்துறடா. வச்சிருக்க குடும்பம் புளு புளுந்தே இருக்கு. உன்னை அடிச்சனா? தப்பா பேசுறனா? வீணா போன பல வெறும் பல நாதித்த பல முள்ள மாதிரி பலன்னு திட்டனா? அட அறிவு கட்ட மூதேவின்னு சொன்னனா? சோதர் சுத்தம் சொன்னனா? போடா வாடா கேள பையல கிறுக்கு பையல. என்ன வேணாலும் கேளு. கேக்குறதுக்கெல்லாம் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு. எந்த ஏடிஎம்க்கு? மனுஷன் சம்பாதிச்சு என்ன இருக்கு? ஒரு மசுரும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். சரி இப்படி தூக்குனது இதே ரூட்ல தான் போய். எந்த ரோட்ல போனுச்சு? கைய மாத்தி பேசு. போடு. மாத்தி போடுவாம்ல. சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காலமாடு ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டதுதான். இதே ரூட்ல தான் போயிடுச்சு. கை என்ன இங்க வருது? ஏய் நாடா என்ன வருது?
சரி அதுதான் போனா போய் இந்த வருஷம் 2 சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாடகத்தில் சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரம். ஒரு டிரைவர் போட்டு இப்போ கியர் போட்டேன். நாடகம்னா என்னமா? வெட்டி கையா இயல் இசை நாடகம். அதுக்காக இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு. பொம்பளை புள்ள போற இடத்துல கை நீளுமா? அப்புறம் பொம்பளை புள்ள பக்கம் தானே வண்டியே போகுது. கத்தி எடுத்து வெட்டி புள்ள தெரிஞ்சுக்க. பொம்பளை பச மர ஒருத்தன் நிப்பாட்ட மாட்டேன். தெரியுதுல? இது லேடிஸ் நல்லா எலவட்ட ஆளா இருக்காங்க. ஒரு 25 வயசுக்குள்ள இருக்காங்க. அப்படி கையை அப்படி நீட்டினா போதும். டிரைவர் உடனே வண்டியை நிப்பாட்டுவேன். பெண்களுக்கு தான் மார்க்கெட். ஆமா, உங்களுக்கு தான் மார்க்கெட். பெண் என்றால் பேய் இறங்கும். பேய் மட்டுமே இறங்க, நிறைய ஆளு வேலை விட்டே இறங்குறேன். தெரியுதுல? ஏறப்பட இறங்குறேன். யாரு நீ சொல்ற பேய் இறங்கும்னு? ஆனா உங்களெல்லாம் கூட்டி போனா குடும்பம் புழு புழுந்தா இருக்கும். ஐயோ, உங்களெல்லாம் கட்டிட்டு போனா குடும்பம் கிளு கிளுன்னு தான் இருக்கும். உங்களை தாலி கட்டி கூட்டி போயில மைச்சருக்காரு பாட்டு போடுவாரு. என்ன? மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, சொல்லுவ நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. போறேன். நீ எந்த குடும்பத்துல அடி எடுத்து வைக்கிறியோ குடும்பம் ஒண்ணு பிரிஞ்சிரு. யார் அவர்தான் உண்மைன்னு சொல்லி கையை. என்னது? நீ இதுவும் சொல்ல. எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு குடும்பம் பிரிஞ்சிருது, இல்லைன்னா மாமியா தனியா போயிடுது. என்னது? நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குறியா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அம்மா அர்ச்சந்திரா நாடகம் கேக்க யாருமே இல்லையா? எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து ஊரை விட்டு அம்மா விட்டு தம்பி விட்டு சொத்து விட்டு எல்லாத்தையும் விட்டு சொல்லப்பட முடியலையா? என்னைக்கு தொட்டு தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வனும் காலடியே கேட்டுல வந்து கிடந்து நீ பெத்த புள்ள குட்டிக்கு நல்லது கடை செஞ்சு, உன்னை பெத்த அம்மா அப்பாவுக்கு நல்லது கடை செஞ்சு, ஓ அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஓ அண்ணன் தம்பியை படிக்க வச்சு பசி பட்டினிமா கடந்து கஷ்டப்பட்டு வளர்த்த எங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாயா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீங்க படு பாவி. நீங்க அடி எடுத்து வச்சு ஆமா எங்கேயோ வந்தா சொந்தம் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து எங்க குடும்பத்தை நிலைநாட்டி நிப்பாட்டிய. ஆமா, படிக்க வச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க உங்க அண்ணன் தம்பியை படிக்க வச்சு. அண்ணன் தம்பியை படிக்க வைக்கல, குடிக்கத்தான் வச்சிருக்காங்க. குடிக்க வைக்கல, அது அவரை படிக்க வச்சாங்களாம். அங்க இருந்து வாரிய ஆத்தா அப்பேன் சொந்தம் வந்தா எல்லாரையும் விட்டுப்புட்டு இங்க வாரிய ஒருத்தனை நம்பி உன் வாழ்நாள் புள்ளா வச்சு காப்பாத்துறானே, அவன் பெரிய ஆளா உங்க ஆத்தாப்பன் பெரிய ஆளா? யாரு? யோ, எவ்வளவு கூட்டத்துல பிறந்தாலும் சிங்க குட்டி மாதிரி தனியா வந்து உன் குடும்பத்துல இருந்து வாழ்ற மாதிரி நாங்க தான் கெத்து. நீ ஒரு பொம்பளை பிள்ளை வர்றான் சரி, ஊர்ல சிங்கம் இறங்குறான் சரி, சிங்கம் இறங்கி எங்களை அசிங்கப்படுத்துவா. எந்த ஆம்பளை யாது பொண்டாட்டி காட்டி யாராவது நிம்மதியா இருக்காரான்னு கேளு. இந்த நாட்டுல இந்த இருக்க கூட்டத்துக்கு அதே மாதிரி உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் மட்டும் பாக்குது மட்டும் சொல்லு. நீ சொல்ற நான் கேக்குறேன். மாமியாலும் மருமகளும் ஒன்னா மட்டும் உட்கார்ந்து நாடகம் பாக்குற மட்டும் கேளு. நீ சொல்ற நான் கேக்குறேன். யாரம்மா மாமனார் மாமியாவும் மருமகளும் மாமியாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாராச்சும் தூக்குங்கப்பா. சும்மா தூக்குவாங்க. அந்த உட்கார்ந்துருக்காங்க, அது கையே கடக்குன்னு தூக்குது. இல்ல நீ தூக்குறாங்க பாருங்க. எங்க வரைக்கும் அப்படி இல்ல. எங்க தூக்க சொல்லுங்க. மாமனும் மருமகனே ஒரே பொம்பளை மண்ணு கட்டுவேன். ஒரே பொம்பளையா? புராந்திய ஒரே மண்ணு கட்டி குடிப்பாங்க. நீங்க என்னவோ இவ்வளவு பேசுறீங்க. எங்களை மட்டும் எப்பவும் குறை சொல்லி வாழாதீங்க. நீங்க எங்க குறை சொல்லலாமா? நீங்க வாழ்க்கை குறையே நீங்க தான். ஆம்பளை குடிக்கிறானே, எது குடிக்கிறான்? எது குடிக்கிறான்? உன்னை தாலி கட்டினாலதான் குடிக்கிறேன். ஏன் நாங்க குடிக்க சொன்னோமா? உன்னையா முன்னால எனக்கா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பேன். சரி, உன்னை தாலி கட்டினோட அவன் குடிச்சிட்டு அவன் பித்து கொண்டு போய் ஒண்ணு ஓம் பக்கமும் பேச முடியாது, தாய் பக்கமும் பேச முடியாது. சரி, அதனாலதான் அவன் வீட்டுக்கு போவேன், இங்கிட்டு போகும்போது தண்ணியை குடிச்சு பாலை கட்டையிலே படுத்துருது. அங்கிட்டு போனா எங்க அம்மா சொல்லும் பொண்டாட்டி பேச கட்டுக்கிட்டு ஒரே தான் பேசுறேன். ஆமா, எங்கிட்ட சொன்னா நீ சொல்லுவே அவங்க ஆத்தா பொல்லாத ஆத்தால கண்டுக்கிட்டாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவேன். 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஆம்பளை திட்டிக்கிறதெல்லாம் உங்களாலதான் திட்டிக்கிறாங்க. ஒரு பொம்பளை உன்னால சமாளிக்க முடியல, நீ என்ன பேச்சு பேசுற? என்ன சமாளிக்க முடியல? என்ன பேசுறேன்னு என்னமா பேசுற? என்ன பேசுற? நீ தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் வந்து பெண்கள்கிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ண மாட்டேன். அப்படியே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஒன்னு மாதிரி லேடிஸ் இருக்க காட்டிலுமா எனக்கு பெரிய கஷ்டம். அப்படி நானா